நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உபாகம் புஸ்தகம் 29:9 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எல்லாம் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா, நீ செய்யற காரியம் எல்லாம் நன்மையா முடியணும். உடன்படிக்கையின் வார்த்தைக்கு கை கொண்டு நட, கீழ்ப்படி, நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள் அந்த உலகத்துல? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 8 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார், ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சென்றான். இதுதான் தேவன் மேல உள்ள அன்பு. அவன் ஆண்டவரை நேசித்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், கர்த்தரை விசுவாசிப்பதே நீதியாக எண்ணினான், அவர் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடந்தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு தேசத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பிள்ளைகளை நம்மளே மாற்றினார். அல்லேலூயா.